இந்த கோவிட்னால இந்த லாக்டவுன் சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு அப்புறம் we all understood the real importance of a spacious fun-filled house. ஒரு நல்ல கார்டன், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஷியஸான இடம், உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சேஃபான இடம், இதுதாங்க இப்போ மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. வில்லா கம்யூனிட்டிஸ் ஒரு நல்ல சேஃப்டி கொடுக்கறதுனால எவ்ரிபடி டென்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த வில்லா கம்யூனிட்டி. பட் வில்லாஸ்னு போனாலே ஒன்று ப்ரைஸ் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லைனா சிட்டி விட்டு வெளியே இருக்குது. மேபி த வில்லாஸ் we're gonna review today might change your mind. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SNP சிக்னேச்சர் வில்லாஸ் நியூ பெருங்குளத்தூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 600+ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000+ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குங்க. 2 BHK, 3 BHK அண்ட் 4 BHK. 3 BHKல மட்டும் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பிரைவசி என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வில்லாஸ்க்கும் தனி காம்பவுண்ட் வால் அண்ட் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த வேரியன்ஸ் எல்லா வில்லாஸ்க்கும் ஒரு நல்ல செட்பேக் ஸ்பேஸ் இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா எல்லா வில்லாஸ்க்கும் ஒன் சைட் விண்டோ ப்ரொவைட் பண்ணல. This is to ensure more privacy for each and every villa. This is a well thoughtful design. எந்த வில்லாஸ்லயும் இன்டர்னல் ஃபாய் ஸ்பேஸ் இல்ல, பட் எல்லா வில்லாஸ்லயும் மெயின் டோர் பக்கத்துல ஒரு சின்ன வராண்டா கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 3 and 4 BHK வில்லாஸ் பத்தி பார்க்கலாம். சில வில்லாஸ்ல ஒரு கார் பார்க்கிங்கும், சில வில்லாஸ்ல 2 கார் பார்க்கிங்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஏரியாவும் டைனிங் ஏரியாவும் நல்லா செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ரியலி வைட் டு அகாமடேட் ஹெவி ஃபர்னிச்சர். இந்த லிவிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் அண்ட் வைட் விண்டோ கொடுத்திருக்காங்க which opens into the front lawn. சில வில்லாஸ்ல டபுள் ஹைட் சீலிங் கொடுத்திருக்காங்க. This makes the villas look huge. நீங்க சூஸ் பண்ற வில்லாஸ் பொறுத்து கிச்சன்ல parallel countertop or L-shaped countertop ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Also few kitchensல ஸ்டோர் ரூமும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க which is good. இந்த கிச்சன் opens into the backyardங்க. இத நீங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸாவோ இல்ல கிச்சன் கார்டனாவோ யூஸ் பண்ணிக்கலாம். 3 BHK டைப் B வில்லாஸ்ல மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லா வில்லாஸ்க்கும் கெஸ்ட் ரூமோட அட்டாச் பாத்ரூமா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எல்லா வில்லாஸ்லயும் கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமோட ஒரு பிரைவேட் லான் அட்டாச் ஆயிருக்கு. If maintained properly, this will give a resort feeling. Also, இதுல கொஞ்சம் functional difficultiesம் இருக்கு. இந்த லான்ஸ்ல பில்டர்ஸ் நல்லா ஹைட்டான பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. If maintained properly, this will ensure shade and privacy for your villas. And the bathrooms are of 25 to 40 square feet, which is a decent size. The bathrooms ஓட fittings பாத்தீங்கன்னா simple and contemporary at the same time. First floorல பாத்தீங்கன்னா ஒரு cozy lounge space கொடுத்திருக்காங்க. There is a balcony attached to this or the master bedroom. But in 4 BHK villas, you get both. Bedroomsலாம் நல்லா ஸ்பேஷியஸாகவும் வெல் லிட்டாகவும் இருக்கு. Also few villasல ட்ரெஸ்ஸருக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் அவைலபிலிட்டி பொறுத்து வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் செகண்ட் ஃப்ளோர்ல கொடுத்திருக்காங்க which is common among villa developers. இப்போ 2 BHK வில்லாஸ் பத்தி பார்த்தோம்னா இது காம்பாக்டா இருந்தாலும் it gives the same experience as 3 BHK and 4 BHK villas. Comparatively 2 BHK villasோட லேண்ட் ஏரியா கம்மியா இருக்கிறதுனால வில்லாஸோட சைடுல இருக்க செட்பேக் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெட்ரூம்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க which is helpful. இந்த கிச்சனும் கவுண்டர் டாப் ஸ்பேஸும் சின்னதா இருக்கனால working in the kitchen might be tough. First floorல lounge space ப்ரொவைட் பண்ணல, but the bedrooms are bigger and spacious. Like any other villa communities, இந்த வில்லாஸும் சைட் பை சைடு தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க, but the internal roads are wide. இது ஒரு spacious feeling கொடுக்குது. இந்த வில்லாஸ்ல ஒரு நல்ல டச் என்னன்னா போர்வெல், செப்டிக் டேங்க், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஈவன் லேண்ட்ஸ்கேப்பிங் கூட பில்டர்ஸே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவராலா வில்லாஸ் ஓன் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா we get to enjoy a private terrace and அது நமக்கேத்த மாதிரியே செட் பண்ணிக்கலாம். It's a CMDA approved community, so இது city limit குள்ள இருக்கு. இந்த கம்யூனிட்டியோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 18 acres with just 350 units. இது ஒரு செக்யூரான கம்யூனிட்டிங்க with CCTV provided. என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு கிளப் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஜிம், மல்டிபர்பஸ் ஹால், ஸ்பா இது மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. இந்த கம்யூனிட்டியில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஒரு க்ரீச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. This is very helpful for working parents. இந்த கம்யூனிட்டியில கமர்ஷியல் ஸ்பேஸ் தனியா கொடுத்ததுனால சூப்பர் மார்க்கெட், ஃபார்மசி அண்ட் சலூன் கண்டிப்பா இந்த கம்யூனிட்டியில இருக்கும். ஆல்சோ சீனியர் சிட்டிசன்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக ஷட்டில் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெறும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஸ்ட்ரீட் ஸ்கேப்பிங்கும் பில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. This gives a better environment to this community. In the community, 24/7 power backup கொடுத்திருக்காங்க, which is an amazing feature. நியூ பெருங்குளத்தூர் நெடுங்குன்றம்ல இருக்கு, just 850 meters from Gandhi Road. இந்த கம்யூனிட்டில இருந்து GST Road 4 kilometers அவேலையும், வண்டலூர் கேளம்பாக்கம் Road 2 kilometers அவேலையும் இருக்கு.
இந்த ப்ராஜெக்ட் மெயின் ரோட்ல என்னன்னாலும் the nearest bus stop 10 minutes walkable distanceல இருக்குங்க. cabs, autos and private transport கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த லொகேஷன் ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால drainage system and wide roads எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி இருக்க farm land உங்களுக்கு ஒரு ஹோம் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். யூசுவலாவே ஃபெஸ்டிவல் டைம்ல சென்னையை விட்டு வெளியே போனோம்னா ஜிஎஸ்டி ரோட் தாண்டறதே ஒரு பெரிய விஷயங்க. பட் இந்த கம்யூனிட்டி சென்னையோட என்ட்ரன்ஸ்லயும் ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துலயும் இருக்கிறதுனால அவுட் ஸ்டேஷன் டிராவல் இஸ் மேட் ஈஸி. வண்டலூர் அண்ட் கேளம்பாக்கம் ரோட் பக்கத்துல இருக்கு. ஸோ ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியும் ஈஸியாவே இருக்குங்க. பெருங்களத்தூர் ஜங்ஷன்ல ஒரு புது பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இதனால திஸ் ஏரியா அட்ராக்ட்ஸ் மோர் டிராஃபிக். ஒன்ஸ் இந்த பிரிட்ஜ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா பைபாஸ் கேட்ச் பண்றதும் ஈஸியா இருக்கும். வண்டலூர் மஃபசல் பஸ் ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலயே இருக்கு. ஆல்சோ வித் லோக்கல் ரயில்வேஸ் connectivity to city, airport and outstation is easier. But this requires a lot of effort and time. In the community la the airport 18 kilometers away la irukku. If you are not a frequent traveler, idu ungalku periya prachaniya irukadu. In the community suthi work opportunities nariya irukku. IT companies like Zoho, Cognizant, Accenture and idu pola nariya companies irukku. In the community la the Siriseri Sipcot konjam doorama irundhalum இந்த ரோட்ல traffic கம்மியா இருக்கனால traveling must be easier. Apart from this, education பத்தி பாத்தீங்கன்னா SSM ஸ்கூல், JKM வித்யாசம் ஸ்கூல், யூரோ கிட்ஸ் ஸ்கூல், எபினேசர் ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. காலேஜஸ்னு பார்த்தோம்னா VIT, SRM, MCCN, Crescent College ப்ராக்சிமிட்டியில இருக்கு. In terms of hospitals, தாகூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் தீபம் ஹாஸ்பிட்டல் ஆர் நியர்பை. இந்த லொகேஷன்ல இருக்க வாட்டர் சோர்ஸ் பத்தி பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க வண்டலூர் ஃபாரஸ்ட்னாலையும் நிறைய லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்னாலையும் வாட்டர் பத்தி வரி பண்ண தேவையில்லை. என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சுத்தி பெருசா இந்த மால்ஸும் இல்ல. பட் லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஸ்ரீராம் பார்க் 63ல ஒரு மால் வருது which is just 5 minutes away from this community. Apart from this, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு கிளப் ஹவுஸ் வருது which will be helpful to spend your time with your family. இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி இருக்க மாம்பாக்கம் லேக் அண்ட் மண்டலூர் ஜூ ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டா இருக்கும். ஆல்சோ டு எக்ஸ்ப்ளோர் பீச் அட்வென்ச்சர் கோவளம் பீச் 30 to 40 minutes டிரைவ்ல இருக்கு. So in the community pricing பத்தி பார்க்கணும்னா the villa starting from 65 lakhs and goes beyond 1.2 crores. So average ஒரு 5200 per square feet rangeல இருக்கு. இந்த villas neat and well designed இருந்தாலும் ஒரு similar project ஓட கம்பேர் பண்ணும்போது prices கொஞ்சம் ஹையாவே இருக்கு. But these villas has its own uniqueness and privacy. இந்த brand பத்தி பார்த்தோம்னா SNP is a Chennai based builder established in 2004 with 17 years of experience in the industry. More than 2 million square feet develop பண்ணிருக்காங்க and more than 3.8 million square feet ongoing development சென்னையில போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட கான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா it's a neat and well designed project but கொஞ்சம் outdated. Smart home features missing இருக்கறதால we might have to invest on that. இந்த ப்ராஜெக்ட் ஒரு gated community இல்ல but definitely a secured one. இந்த community main roadல இல்லாதனால access to public transport and other things கொஞ்சம் கஷ்டம். The community oda pros என்னன்னு பார்த்தோம்னா all the villas are designed with decent setback space and utmost privacy. இது ஒரு fully loaded communityங்கனால your basic and lifestyle needs are covered. In the community few minutes away from GST roadல இருக்கு. It's a highly developing residential area at the same time a peaceful location for your family. Let's look at the star rating for this project. Location 3.6, community 4, villa 3.7, price justification 3.6. Overall, we rate this project 3.7 stars. ஒரு fully loaded community-ஓட ஒரு villa lifestyle எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். Also, இது ஒரு developing ஏரியால இருக்கிறதுனால appreciation is potentially high, but rental returns-க்கு this is not the best option. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Until next time, this is Bharat from Home Reviews. Home buying பத்தி further details or எந்த queries இருந்தாலும் 9940040228 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.